ஹீரோ கம்பெனி லான்ச் பண்ணியிருக்க எக்ஸ்பல்ஸ் 200T 2024 மாடலோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டி எத்தனை கலர் ஆப்ஷனல் உங்களுக்கு கிடைக்கும், இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன, இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, டாப் ஸ்பீடு என்ன, மைலேஜ் என்ன, எல்லாமே ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ், நியூ பைக்ஸ் பற்றின ரிவ்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியோட ரிவ்யூ நம்ம எங்கே எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தாரமங்கலத்தில் இருக்க ஸ்ரீபதி மோட்டார்ஸ். ஸோ இவங்க கஸ்டமர்ஸை ரொம்பவே ஜென்யூனாக ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸுக்கும் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹீரோ பைக் வாங்குறதா இருந்தால் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்ரீபதி மோட்டார்ஸை. ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்பல்ஸ் 200Tயோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ரெட்ரோ டிசைனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ரெட்ரோ டச் இருக்கிற மாதிரியான ஒரு வண்டியை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர், ஒரு ரெட் வித் பிளாக் கலர் வர மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் வித் கிரீன் வர மாதிரி. மூணாவது பார்த்தீங்கன்னா பிளாக் வித் கிரே. இந்த 3 கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த பைக்கில் கிடைக்கும். ஸோ இந்த வண்டியோட மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த எக்ஸ்பல்ஸில் வர மாதிரி தான் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியான வைசர் வந்து கொடுத்துருக்காங்க பாடி கலர்லேயே. ஒரு ரவுண்ட் ஷேப்டு எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க வித் எல்இடி டிஆர்எலோட. இந்த வண்டியோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டியில் ஒரு எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு லப்பர் வர மாதிரி, அந்த லப்பர் கவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மர்கார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட அலாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க. டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 276 mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஆப்ஷனலாக கூட டியூல் சேனல் ஏபிஎஸ் எல்லாம் கிடையாது. இந்த வண்டியில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். இந்த வண்டியோட ஓவரால் ஃபைன் ஃபினிஷே பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் கலர் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் வரும், பிளாக் கலர் தனியாகவும் இந்த ரெட் கலர் தனியாகவும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு ரெட் டச் இருக்கும். இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஹெட்டில் மட்டும் அந்த ரெட் கொடுத்துருக்காங்க. சைட் பாடி பேனல்ஸில் கொஞ்சம் அப்படியே ரெட் கொடுத்து இந்த வண்டி வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைலன்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி பெருசாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கவர் வரும். ஸோ 200cc இந்த பைக்கில் மட்டும்தான் உங்களுக்கு கிக்கர் கிடைக்கும். இப்போலாம் 160, 150cc பைக்கிங்லேயே கிக்கர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் மட்டும்தான் உங்களுக்கு கிக்கர் கிடைக்கும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 177 mm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ஷிஃப்டான அந்த எக்ஸாஸ்ட்லாம் கிடையாது, ஒரு நார்மலான எக்ஸாஸ்ட் தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோசாக் சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். இந்த பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் அலாய் தான். இது வந்துட்டு ஒரு 130 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிராடான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் டயர், ஆஃப் ரோட் டயர் கிடையாது. நல்ல ஒரு பிராடான ஆன் ரோட் டயர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அந்த டயர் ஹக்கர்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த 2023 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே வர மாதிரி இருக்கும் நம்பர் பிளேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே வர மாதிரி அந்த டயர் ஹக்கர்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ரியர் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 220 mm கொடுத்துருப்பாங்க. ரியர் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான். ஃப்ரண்ட் மட்டும்தான் ஏபிஎஸ், பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கிடையாது. ரியர் டெயில் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைனில் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டு, அந்த இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ஸோ மொத்தமாகவே இந்த வண்டியில் எல்இடி செட்டப்பாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு எல்இடி வர மாதிரி. ரியர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் ரியர் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அந்த பழைய ரெட்ரோ பைக்கில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராடான ஒரு சிங்கிள் பீஸ் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் நல்லா தாராளமாக உட்காந்து, நல்லா பெரிய ஆட்கள் கூட நல்லா தாராளமாக உட்காந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோலில் ரன் ஆகும். இது வந்துட்டு BS6 பேஸ் 2 நாம்ஸ் கீழே வரதுனால இந்த வண்டி E20 பெட்ரோலில் ரன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மெட்டல் டேங்கில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிராடாக ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டராக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்,
இந்த ஓடோ ட்ரிப் எல்லாமே இந்த வண்டியில் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இதெல்லாம் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப நல்ல ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் சுவிட்ச், இண்டிகேட்டர், ஹாரனு, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கில் சுவிட்ச் அதோட இன்டகிரேட் பண்ண செல்ஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அசார்ட் சுவிட்ச் கூட கிடையாது. சுவிட்ச் குவாலிட்டி வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. ஒரு யூனிக் ஃபீச்சர் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைல் போனை இதில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு 200 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி ஒரு 19.1 பிஹெச்பி பவரையும் ஒரு 17.3 நியூட்டன் மீட்டர் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடையாது. நார்மல் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த வண்டியோட சைன்ஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வண்டியில் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்டாகவே சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டின்னு பார்க்கும்போது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வண்டியோட சீட் ஹைட் ஃபஸ்ட்டு. இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 795 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 அடி ஒரு 5 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உட்காரும் பொழுது கால் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்துட்டு ஊன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாலாம் ஊனாது, ஓரளவுக்கு வந்துட்டு மேலே தூக்கின மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த வண்டிக்குள்ளே உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபுட் வந்துட்டு ஓரளவுக்கு ஊன்ற மாதிரி தான் இருக்குது. சீட் ஹைட் வந்துட்டு கொஞ்சம் அதிகம், ரொம்ப அதிகம் கிடையாது. ஸோ இந்த வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் சீட்டாக நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பேருக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குலாம் நல்லா வந்துட்டு நிமிந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டாக லாங் ட்ரிப்லாம் போறீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு பெருசாக பேக் பெயின்லாம் எதுவும் இருக்காது. இந்த வண்டியோட இனிஷியல் பிக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த 19.1 பிஹெச்பி பவருங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அந்த 17.3 நியூட்டன் மீட்டர் டார்கும் வந்துட்டு நல்லாவே தெரியுது. இந்த வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வண்டியோட டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 128 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து போகுது. அதுக்கு மேலே அந்த வண்டி வந்து புஷ் பண்ண முடியல. இனிஷியல் பிக்கப் சூப்பராகவே இருக்குது. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் டீசெண்டான ஒரு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த வண்டி கொடுக்குது. இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் அந்த கியர் ஷிஃப்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது புது பைக்குங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம பைக் வாங்கிட்டு நார்மலாக ஓட்டிட்டு இருந்தோம்னா ஓரளவுக்கு வந்து இன்னுமே அந்த கியர் பாக்ஸ் வந்துட்டு ஸ்மூத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாகவே இருக்குது. இந்த வண்டியோட பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வண்டியோட பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பிரேக் வந்துட்டு ரொம்பவே ஷார்ப்பாக சூப்பராக ஒர்க் பண்ணுது. ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்குது, பட் வந்துட்டு அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இல்லை. ஏன்னா ரியரில் வந்துட்டு ஏபிஎஸ் இல்லை, ஃப்ரண்டில் மட்டும்தான் ஏபிஎஸ். டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரியரில் கொடுத்துருக்க அந்த மோனோசாக் சஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கிற அந்த டெலிஸ்கோபிக் சஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவும் ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் வந்து இந்த பைக் கொடுக்குது. சீட்டிங்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நல்லா அப்ரைட்டாக உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. சீட்டிங் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஓட்டுறதுக்கும் சரி பில்லியன் ரைடருக்கும் சரி ஓரளவுக்கு வந்து இந்த வண்டி வந்துட்டு டீசென்டான ஒரு ரைடிங் வந்து இது கொடுக்குது. இந்த பைக்கே சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஹைவே அந்த லாங் ட்ரிப்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த 4 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்கிறதுனால இந்த வண்டியோட வந்துட்டு க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டரில் கூட ஓரளவுக்கு ஈஸியாக வந்து இந்த வண்டி வந்து க்ரூஸ் பண்ணுது. ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் எடுத்துக்கல. 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வண்டி நல்லா ஈஸியாக க்ரூஸ் பண்ணுறதுனால இந்த வண்டி வந்துட்டு லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த ஹைவேல ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்குமே இந்த வண்டி வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி பார்த்தோம்னா சிட்டிக்குள்ள ஒரு 40, ஹைவேலாம் போனீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த வண்டி மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் வந்துட்டு ஆஃப் ரோடிங்கும் பண்ணுவேன், சிட்டிக்குள்ளேயும் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்துட்டு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த எக்ஸ்பல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அதை வந்துட்டு நான் நார்மல் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும் இந்த பைக் வந்துட்டு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஹீரோ கம்பெனியிலேருந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடி செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த 200 சிசிலேயே பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் இந்த கிக்கர்லாம்
எல்லாம் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இவ்வளோ ஃபீச்சர்ஸும் கொடுத்து ஒரு 1,75,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸுக்கு வர மாதிரி இந்த பைக் மட்டும்தான் இப்போதைக்கு இந்தியாவிலேயே இருக்குது. ஸோ இந்த பைக் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு வேல்யூ ஃபார் மணி பைக் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸும் கொடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 200 சிசி இன்ஜின், ஓரளவுக்கு டீசெண்டான பவர் ஃபிகர்ஸ் இருக்கிற ஒரு இன்ஜின். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஓரளவுக்கு இந்த பைக் வேல்யூ ஃபார் மணி பைக் மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த வண்டி பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டி நீங்கள் வாங்கணும், இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோரூமுக்கான அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதோ நான் என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.